பிரைஸ் லார்ட். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? என்னடா எடுத்தோனே இடி மின்னலுடன் ஸ்டார்ட் பண்றேன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க எப்பயாச்சும் புயல்ல சிக்கி இருக்கீங்களா? அதாவது நீங்க ரொம்ப நேசிச்சவங்க கைவிட்டு போகிறதான புயல், உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஏமாத்திக்கிறதான புயல், இல்லனா உங்க கடின உழைப்பு யாரும் கவனிக்கப்படாம போயிருக்கலாம். ஆனா நமக்கு ஏற்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் லவ்ட் ஒன்ன லூஸ் பண்ணிக்கிறதான புயலை பார்க்கிலும் நிஜமான புயல் சொல்லப்போனா கடல்ல உண்டான யூரோ கெலிதோன் என்னும் கடுங்காற்று கப்பல்ல தாக்கிச்சு. அதை ஃபேஸ் பண்ணது யாருன்னு தெரியுமா? ரோமாவுக்கு செல்லும் அப்போஸ்தலனாகிய பவுல் தாங்க. இது அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்துல பார்க்கலாம். அந்த கப்பல் காற்றின் போகிற போக்கிலேயே கொண்டு போகப்பட்டுச்சுங்க. 20ஆம் வசனத்துல பார்க்கலாம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிடுச்சுன்னு பவுலே சொன்னாரு. ஆனா இதையும் அங்க இருக்கிறவர்களுக்கு சொன்னாங்க. உங்களுக்கு கப்பல் சேதம் மட்டும்தான் ஆகும், மற்றபடி உங்களுக்கு ஒருவருக்கும் பிராண சேதம் ஒன்று வராது அப்படின்னாருங்க. அந்த ராத்திரியிலேயே தேவனுடைய தூதனானவர் பவுல் இடத்துல வந்து, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். தூதன் அவரிடம் சொன்னதை எல்லாரிடமும் சொன்னாருங்க. 25வது வசனத்துல எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே இது நடக்கும் அப்படின்னு தேவனிடத்துல நம்பிக்கையா இருக்கிறேன் அப்படின்னாருங்க. நம்பிக்கை இல்லாத பவுலே ஒரு நல்ல லீடராக சிறந்தவராக அவர்கள் மத்தியிலையும் அவர் நம்பிக்கை இல்லாம காமிக்காம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல முற்றிலும் நம்பிக்கை வைத்தாருங்க. அநேக நாட்களாய் வெளிச்சமே இல்லாம கைதியாகவும் அதே போல ஒரு நல்ல தலைவராகவும் செயல்பட்டாருங்க. எதனால? அவர் முற்றிலுமாக ஆண்டவரை நம்பியிருந்ததுனால. அது மட்டும் இல்லாம அப்போஸ்தலர் 23:11வது வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவுலை நோக்கி பவுலுக்கு அருகே நின்று, பவுலே, நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். நீங்க ஆண்டவர் விரும்பும் இடத்திற்கு செல்லுகிறீங்களா, இல்லனா உங்க பாதை இயேசுவுக்கு பிரியமா இருக்கா என்பதை ஆராய்ந்து அறிந்துக்கோங்க. பவுல் ஒரு சின்ன நம்பிக்கைய மனசுல வச்சதால அவர் மட்டும் காப்பாற்றப்படலைங்க. அவர் கூட இருக்கிற எல்லாருமே பாதுகாக்கப்பட்டாங்க. எதனால? ஒரு சின்ன நம்பிக்கை இருந்ததால தானே. பவுலுக்கு ஏற்பட்டதை பார்க்கிலும் நம்முடைய ப்ராப்ளம்ஸ் ஏசுபாவுக்கு ஏமாத்திரும். நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க. God bless you.